தற்போது இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவை தற்போது தெரிவித்திருக்குது. ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து தற்போது இந்தியாவின் தாக்குதலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவை தற்போது வழங்கியிருக்குது. இந்திய ராணுவம் தற்போது லாகூர், இஸ்லாமாபாத், சியால்கோட், கராச்சி ஆகிய பகுதிகளில் தங்களுடைய பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. மேலும் ட்ரோன் தாக்குதலையும் தற்போது இந்திய ராணுவம் முழு வீச்சில தொடங்கி இருக்குது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முன்னீர் வீட்டுக்கு அருகிலையும் தற்போது பாகிஸ்தானோட பிரதமருடைய வீட்டின் அருகிலையும் தற்போது இந்த குண்டுமழையானது வீசப்பட்டிருக்குது. தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இது ஒரு மோசமான இரவாகவே தான் இருக்குங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தானோட தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பதிலடி தாக்குதலை முழு வீச்சில முழு தீவிரமா தொடர்ந்து செயல்படுத்தி வருது. இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம தற்போது பாகிஸ்தான் முழுவதுமாகவே ஊரடங்கு நிலை அமல்படுத்தப்பட்டிருக்குது. நேரங்களை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மீண்டும் அந்த முக்கிய செய்தி முதலில் இருந்து பார்க்கலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் தற்போது ராணுவ நிலைகள் மீது தொடர் குண்டுமழையை இந்திய ராணுவமானது பொழிந்து வருகிறது. பாகிஸ்தான் பிரதமர் வீட்டின் அருகேயும் மிகப்பெரிய அளவிலான குண்டுவெடிப்பை தற்போது இந்திய ராணுவம் நிகழ்த்தி இருக்கிறது. மேலும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முன்னீர் வீட்டின் அருகிலேயும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தற்போது இந்திய ராணுவம் அரங்கேற்றி இருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக தற்போது தாக்குதலானது நடத்தப்பட்டு வருகிறது. லாகூர், இஸ்லாமாபாத், சியால்கோட், கராச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் இந்த குண்டுமழையை இந்தியா தற்போது நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தற்போது முழு ஆதரவை அளித்திருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த ட்ரோன் சுனாமி தாக்குதலில் தற்போது பாகிஸ்தான் சின்ன பின்னமாகி சிக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் பாகிஸ்தான் முழுவதும் முழு ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது.